Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இம்முடன் இணைய ரணில் தயார் என்றால் நாம் அவரை ஆதரிப்பதற்கு தயார் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 1300 வைத்தியர்களும் 500க்கும் மேற்பட்ட தாதியர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிக்கிறார். நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை எவராலும் மீற முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிக்கிறார். பொதுமக்களின் சந்தேகத்தினை போக்கும் வகையில் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி கேட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியானது தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களை தேர்தல் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. வவுனியாவில் 35வது வீர மக்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு சிலை திறப்பு நடைபெற்றுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எம்முடன் இணைவதற்கு தயாராக இருப்பாராக இருந்தால் ஆதரவளிப்பதற்கு நாம் தயார் என்று பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் அவருக்கான நிபந்தனைகளை ஊடகங்களிடம் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். பத்தரமுல்லவில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அதிகாரம் ஆணைக்குழுவிடம் சென்றாலும் எமக்கு இன்னமும் காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் நாம் வேட்பாளரை அறிவிப்போம். அந்த வேட்பாளர் நிச்சயமாக மொட்டு கட்சியின் ஆதரவினை பெற்றவராக இருப்பார். இப்போது அவசரப்பட வேண்டாம், நாம் வேட்பாளரை அறிவிப்போம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் நாங்கள் அனைவரினதும் ஆதரவினை பெற்ற வேட்பாளரை நிறுத்தினோம். அவர் பொது வேட்பாளர் தான். அதனைத்தான் மொட்டுக்கட்சி செய்தது. அது மட்டுமின்றி பொருத்தமான நேரத்தில் தீர்மானங்களை எடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கி ஜனாதிபதியை ஆக்கினோம். அது அந்த நேரத்தில் எடுத்த தீர்மானமாகும். அவர் எம்முடன் இணைந்து கொள்வதற்கு விரும்பினால் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். அவருக்கான நிபந்தனைகளை ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஆயிரத்தி 300 வைத்தியர்களும் 500க்கும் மேற்பட்ட தாதியர்களும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தற்போது இலங்கையில் 24,000 பேர் அரச வைத்தியர்களாக இருக்கிறார்கள். வெகு விரைவில் 3,500 பேர் வைத்தியர்களாக வெளியேறவுள்ள நிலையில் அவர்களுக்கான வைத்திய நியமனங்கள் வெகு விரைவில் வழங்க உள்ளோம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் 3,000 பேர் வைத்தியர்களாக வெளியேறுகின்றனர். இதனால் அரச வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர் வெற்றிடங்களை நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது 24,000 வைத்தியர்கள் அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்றனர். எனினும் தற்போது துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் சில இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த சில மாதங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய 10 முதல் 15 வரையான வைத்தியர்கள் நாட்டிற்கு மீளவும் வருகை தந்து மீண்டும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இது எமக்கு நல்ல ஆரோக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை எவராலும் மீற முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொலன்னறுவையில் நடைபெற்ற பிரபஞ்சம் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு ஆட்சியாளர்கள் நாட்டிலும் சமூகத்திலும் நிச்சயமற்ற நிலையில் குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நடக்க வேண்டியவை நடக்குமா நடக்காதா என்பது தொடர்பில் நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். ஜனநாயகத்தையும் தேசிய நிலைப்பாட்டையும் மறந்து தங்கள் சொந்த நலன்களையும் தமது பதவிகளையும் பாதுகாத்து கொள்ள பல்வேறு தரப்பினரும் செயற்பட்டு வருவதே இதற்கு காரணமாகும். தாங்கள் பேராசை பிடித்த வாழ்க்கை முறையை தக்க வைத்து கொள்ள நாட்டையும் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் விற்க தயாரான ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள் என்றும் அவர் விசனம் தெரிவித்தார். அரசியலமைப்பை அழிக்கவும் அதனை மீளவும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றனர்.
வங்குரோத்தான நாட்டில் கூட தெளிவின்மை மூலம் நாடு குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்களுடன் விளையாடி தவறான புரிதலை ஏற்படுத்தி நாட்டை குழப்பமடைய செய்துள்ளனர். எனவே இவ்வாறான பொய்யான தோற்றப்பாடுகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என வேண்டுகோள் விடுப்பதாகவும் சஜித் பிரேமதாச கூறினார். பொதுமக்களின் சந்தேகத்தினை போக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். அதன் மூலமாக மக்களுடனே இருக்கின்றோம் என்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்தார். பிளவத்தையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்து வேறு விதமான உபாய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங்காவும் ராஜபக்ஷக்களும் எதிர்நோக்குவதற்கு விரும்பவில்லை. இதனை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் அவை தோல்வி அடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் மக்கள் மத்தியில் தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் நிலவுகின்றது. அமைச்சரவையில் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றுக்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை விட அரசாங்கத்துக்கு வேற எந்த வழியும் இல்லை. தேர்தலை நடத்தும் பொறுப்பு இன்றிலிருந்து ஆணைக்குழுவிடம் உள்ளது. அது ஜனாதிபதி இடத்திலோ அரசாங்கத்திடத்திலோ இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியானது தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களை ராஜகிரியவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடல் சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, தேசிய ரீதியிலான தேவையொன்று காணப்படுவதன் காரணமாகவே ஜனாதிபதி கட்சியின் சின்னத்தில் போட்டியிடவில்லை. முழு நாடும் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் தேசிய சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த தேசிய சபையிலிருந்து உருவாகியுள்ள வேட்பாளரே ரணில் விக்ரமசிங்க. ஆகவே அவரின் தேவை அறிந்து பொதுமக்கள் தெரிவினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை எந்தளவு விரைவாக நடத்த முடியுமோ அந்தளவு விரைவாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா சுயாதீன வேட்பாளராகவே போட்டியிடவிருக்கிறார். அதில் அனைவருக்கும் கலந்து கொள்ள முடியும். ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியோ தேசிய மக்கள் சக்தியோ எந்த வகையிலும் சவால் இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழீழ விடுதலைக் கழகம் என்ற பிளாட் ஆண்டுதோறும் அனுஷ்டித்து வரும் வீரமக்கள் தினத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் வவுனியா கோயில் குளத்தில் அமைந்துள்ள அமரர் உமாமகேஸ்வரன் நினைவு இல்லத்தில் கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுலசிங்கம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் கொல்லப்பட்ட தினமான ஜூலை 13 முதல் பிளாட் செயல் அதிபர் கதிர்காமர் உமா மகேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினமான ஜூலை 16 வரையிலான காலப்பகுதியை வீரமக்கள் தினமாக பிளாட் அமைப்பு பிரகடனப்படுத்தி ஆண்டுதோறும் அனுஷ்டித்து வருகிறது. தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் நாம் இன்னுயிர் காத்த கழக கண்மணிகள், தலைவர்கள், அனைத்து இயக்க போராளிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தும் வகையில் வீரமக்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 35வது வீரமக்கள் தினத்தின் இறுதி நாள் நிகழ்வாக கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் கழக கொடியினை ஏற்றி வைத்ததோடு நினைவுச் சுடர் ஏற்றல், மௌன அஞ்சலி, மலர் மாலை அணிவித்தல், மலர் அஞ்சலி என்பன இடம்பெற்றன. மக்கள் யுத்தத்தை மகத்தான தளபதி செயலதிபர் அமரர் தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களின் திருவுருவச் சிலை வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு அருகாமையில் கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுலசிங்கம் அவர்களின் தலைமையில் பிளாட் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் உரை நிகழ்த்தினார். இதனையடுத்து கட்சியின் தொழிற்சங்க பொறுப்பாளர் காண்டீபன் அவர்களின் நன்றியுரையுடன் நிகழ்வு நிறைவு பெற்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளின் பாதுகாப்பிற்காக நாளாந்தம் 65,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேவைப்படுவதாக அரசு அச்சகத்தின் தலைவர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்துள்ளார்.
வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து வாக்குச்சீட்டு அச்சிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பம் முதல் போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இது குறித்து தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தமது தேவைப்பாடு குறித்த தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடாக போலீசாருக்கு தெளிவுபடுத்தி உள்ளதுடன் தேவையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையிலான குழுவினருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்து செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றமை தொடர்பில் பேச்சுக்களை மேற்கொண்டிருந்தனர். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பாராளுமன்ற தேர்தலிலும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்திருந்த சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்திரன இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவனை சந்தித்து உரையாடினார். இதன்போது ரணில் விக்ரமசிங்காவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளிக்கும் தீர்மானத்தினை எடுக்குமா என்ற கேள்வி எழுப்பினார். அச்சமயத்தில் அது கட்சியின் மத்திய குழுவினாலேயே தீர்மானிக்கப்படும் என்று சரவணபவன் குறிப்பிட்டார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கா எப்போதும் தமிழ் மக்கள் தொடர்பாக விசேட கரிசனையும் மென்மை போக்கும் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கு மேலதிகமாக தமிழ் பொது வேட்பாளர் உள்ளிட்ட விடயங்களை முன்னெடுப்பதால் தமிழ் மக்களுக்கு எவ்விதமான நன்மைகளும் இல்லை என்று அமைச்சர் கூறியதோடு தமிழ் மக்களும் தேசிய ரீதியாக இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.